students, welcome to online class with Hima. 9th Maths first chapter set language exercise 1.6 la 6th sum. In an examination 50% of the students passed in mathematics, 70% on the science, 10% both subjects, 300 students passed in failed in both subjects, okay, and then 300 students passed in both the subjects. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்ஜெக்ட் சயின்ஸு மேக்ஸு, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறோம், ஒரேடியாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னென்னா லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் பி 100%. எல்லாமே பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம பர்சன்டேஜில் எடுத்துக்கலாம். லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் வந்து 100% எடுத்துக்கோங்க, ஓகே. ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் நம்ம who appeared in the examination be 100%, ஓகே. இந்த பாட்டு ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா let the percentage of students who failed in mathematics, இது வந்து 50% of the students passed in maths கொடுத்துருக்காங்க, 70% of students. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க find the total number of students who appeared in the examination if they took examination. இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்ட் கொடுத்துருக்கு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயில்டை வந்து நம்ம எம்னு எடுத்துப்போம். ஸோ let the percentage of students, let the percentage எல்லாமே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் of students who failed in mathematics be m, okay. who failed in mathematics, அதே மாதிரி obviously who failed in sciences என்ன can taken as bm, இது வந்து m, okay. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணோன்னா let the percentage of students who failed in science வந்து can be taken as yes, okay. let the percentage of students who failed in science be என்ன science BS எடுத்துக்கிறோம், ஓகே. இப்போ இது ஓவர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபெயில்டு இன் மேக்ஸ்னால் என்னென்னா, ஏன்னா பாஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ ஃபெயில்டு இன் மேக்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அஷ்யூ பண்ணியிருக்கோம் 100% மைனஸ் பாஸ் பர்சன்டேஜ் என்ன, பாஸ் பர்சன்டேஜ் என்ன, இட்ஸ் கிவன் இன் த கொஸ்டின் 100% மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ 100% மைனஸ் 50% என்ன ஈக்குவல் டு 50%. இது வந்து ஃபெயில்டு இன் மேக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபெயில்டு இன் சயின்ஸ்னால் நம்ம எவ்வளோ அஷ்யூம் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 100% மைனஸ் பாஸ் பர்சன்டேஜ். அப்போ 100% மைனஸ் பாஸ்ட் இன் சயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் சயின்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100% மைனஸ் 70% ஈக்குவல் டு எவ்வளோன்னா ஈக்குவல் டு 30%. திஸ் ஒன் இஸ் ஓவர். ஸோ ஃபெயில்டு இன் போத் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 10% ஃபெயில்டு இன் போத் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெயில்டு இன் போத் இஸ் 10%. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு n of m union s. இது என்ன ஆப்வியஸ்லி ஃபார்முலா n of m ப்ளஸ் n of s மைனஸ் n of m இன்டர்செக்ஷன் s. இங்கே வந்து யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும், இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் வரும். ஃபெயில்டு இன் போத் வந்து இது வந்து இன்டர்செக்ஷன் s ஈக்குவல் டு இது n of m இன்டர்செக்ஷன் s, ஓகே. இது வந்து n of m, இது வந்து n of s, ஓகே. அப்போது என்ன பண்ணோம்னா ஃபெயில்டு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபெயில்டு அட்லீஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ n of m என்ன 50% ப்ளஸ் n of s என்ன 30%. ஃபெயில்டு இன் போத் என்ன, ஃபெயில்டு இன் போத் என்ன 10%. இது வந்து n of m union s. இப்போ இது என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன who failed at least in one subject தான் வந்து m of n union s. who failed in at least one subject வந்து என்னது, this is n of m union s.
M of n union is in 50% plus 30%, 80 minus 9, 10 percentage is 70 percentage. இதுதான் வந்து n of m union s is 70 percentage. Okay, so now percentage of students who failed in at least one subject is n of m union s equal to 70 percentage. So next என்ன பண்ணோன்னா at least in one subject இது who passed என்ன பண்ணோம் 100 minus 70, இது வந்து failed in at least one subject வந்து m of m union s வந்து 70 percentage. next என்ன கண்டுபிடிக்கிறோம்னா the percentage of students who have passed in at least one subject. அப்போ 100 minus failed 100 minus 70 percentageனா past வந்துரும்ல. இது failed in at least one subject வந்து 70 percentage. who have passed in at least one subjectனா என்ன பண்ணோம்னா at least one subjectனா subject equal to 100 percentage minus 70 percentage பண்ணால் past வந்துருமா equal to 30 percentage. இப்போ புரியுதா? failed in at least one subject na n of m union s. இது failed minus n failed in both வந்து 10, அது bothனால intersection. So இது failed at least in one subject na n of m union s. who have passed in at least one subject na total number of percentage என்ன 100 na assume பண்ணியிருக்கோம். minus 17 na passed கிடைச்சது. I mean 100% minus failed equal to passed percentage. அப்போ the percentage of students who were passed in at least one subject 30. இது over. அப்போ 30% என்னன்னா who have passed in at least one subject. Okay. ஸோ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது இது அட்லீஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 30% கண்டுபிடிச்சோம். அப்போ 30% ஈக்குவல் டு 300. அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்னா 30. அப்போ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். அப்போ 30% ஈக்குவல் டு 300 நம்ம என்ன 100% அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 into 300 divided by 30. மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இதுக்கு 30% வந்து அப்போ போத் த சப்ஜெக்ட்ஸ் வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30% வந்து 300னா 100% தான் நம்ம அஷ்யூம் பண்ணோம். அது வச்சா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ 100 into 300 by 30. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 10 into 300 என்ன 3000 divided by 3 equal to கேன்சல் பண்ணால் equal to 1000. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா therefore the total number of students who appeared in the examination எவ்வளோன்னா 1000 students. Okay, the total number of students who appeared in the examination equal to examination equal to 1000 students. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 100%ன்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன், அப்படியே மைண்டில் எழுதிக்கோங்க. ஃபெயில்டு இன் மேத்தமேட்டிக்ஸ் பி, சயின்ஸ் வந்து எஸ் எடுத்துருக்கோம். ஃபெயில்டு இன் மேக்ஸ்னால் 100% மைனஸ் பாஸ் பர்சன்டேஜ். ஃபெயில்டு இன் சயின்ஸ்னால் 100% மைனஸ் பாஸ் பர்சன்டேஜ். ஃபெயில்டு இன் போத்னா இன்டர்செக்ஷன் எஸ், அது வந்து 10. இது வச்சு வந்து ஃபெயில்டு அட்லீஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிடும் 70%. அப்போது அட்லீஸ்ட் இன் ஒன் சப்ஜெக்ட் ஃபெயில்டு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து பாஸ்டு என்னென்னா 100 மைனஸ் ஃபெயில்டு வந்து 30. ஸோ 30% வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்போ 100% எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, அதுதான் வந்து 100% தானே நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ 100% எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1000. Therefore, the number of students who appeared in the examination equal to 1000 students. Okay, அவ்வளோதான் இந்த சம். Thank you. For more videos, please subscribe our channel.